ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை ஸ்டார் கிச்சனில் இன்றைக்கி நம்ம இஃப்தார் ப்ரிப்ரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி முஹப்பத் கா ஷர்பத் செய்யலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கடல் பாசி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதை வந்து எப்படின்னா 3 ways வந்து அந்த எசன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து என்னென்னா ரோஸ் ஃப்ளேவர், பிஸ்தா ஃப்ளேவர், அப்புறம் வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளேவர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை ஜெல்லி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து தனியாக வந்து பால் ஒரு 1 லிட்டர் பால் வந்து காய்ச்சிக்கணும். அதில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து எப்படின்னா ரோஸ் எசன்ஸ் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த பிராண்ட் வைஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து சம்சா விதை, பாதாம் பிசின் எல்லாமே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெல்லியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கடலைப்பருப்பு வந்து சோக் பண்ணி வச்சுருந்தது வந்து பூண்டு அது போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வடை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சென்னா ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து அப்படியே இந்த வெந்ததுக்கப்புறம் அதுலேயே வந்து நான் வந்து மிக்ஸிங் பண்ணிக்கிட்டேன். மசாலா ரெடி பண்ணி சென்னா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இது ஃபஸ்ட்டு டே உள்ளதை வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட் டே செகண்ட் ஃபாஸ்டிங் வைக்கும்போது உள்ளது எடுத்தது. கோகோனட் புட்டிங் தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். கோகோனட்டு இது வாட்டர் இருக்கலாம், அதில் வந்து நான் கடல் பாசி வந்து சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக போட்டு சோக் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதையே வந்து ரெடி பண்ணிட்டேன். உப்பு போட்டு சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி மிக்சிங் பண்ணி வச்சிட்டேன். கோகோனட் புட்டிங் வந்து ரெடி பண்ணி தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். கடல் பாசி வைக்க அந்த வச்சுருக்கேன். தேங்காய் பாலும் இதுவும் கடல் மிக்ஸ் பாசி பண்ணி வைக்கிற தண்ணியில் வந்து கோகோனட் ட்ரை நட்ஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். மேலே வந்து அதுக்கப்புறம் டாப்பிங் சாஸ் சேர்த்துக்கிட்டேன். தனியாக உண்மையாகவே தேங்காய் பால் நல்லா எடுத்து இருந்துச்சு. வச்சுக்கிட்டேன். இது டேஸ்ட் ரெண்டுத்தையும் வைஸ் மிக்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் வந்து மேலே ஃபாஸ்டிங் வச்சுருக்கனால நல்லா டாப்பிங்ஸ் பண்ணிட்டேன். சர்க்கரையோட டேஸ்ட் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ நான் ஒரு அளவில் தான் நான் மட்டன் சேர்த்துக்கிறேன் கீமா எல்லாமே. சமோசா தான் வந்து நெக்ஸ்ட் ட்ரை வந்து பண்ண கீமா போகிறேன். சமோசா வந்து அதாவது செய்ய போகிறேன். அது ஃபஸ்ட்டு நல்லா ஆனியன், இருந்துச்சு அதுக்கப்புறம் உண்மையாகவே. ஒரு 2 வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். 2 பச்சை மிளகா அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து இப்போ எண்ணெயில் வந்து வதக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுலாம் குக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மட்டன் கீமா வந்து 100 கிராம் அதையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன். பார்க்கவே வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் கறி வந்து சேர்க்கும்போது கீமா அப்படின்னு சொல்லி மட்டன் கீமான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்குது. நம்ம அதை சேர்த்துருக்க போது இந்த சமைக்கும் போது இந்த குக் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வருது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1½ ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கணும். என்னால் வந்து எப்படின்னா அந்த அன்னைக்கு டே ஃபுல் எதுவும் வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால நான் வந்து 2 days உள்ளதை வந்து இப்போ மொத்தமாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டர்மெரிக் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்சிங் பண்ணிக்கணும். நோன்பு ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருக்குது. டைமிங் போகிறதே தெரியல, அந்தளவுக்கு வேகமாக போகுது. அடுத்து வந்து இப்போ வாட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கணும். வாட்டர் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில்டு பண்ண விடணும். ஒரு நல்லா 10 மினிட்ஸ் வந்து பாயில்டு ஆனால் தான் அது வந்து எப்படி நம்ம ஷீட்டில் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம நல்லா ட்ரை ஆக்கிக்கணும். இப்போ நல்லா கறியும் வந்து வெந்துட்டு இருக்குது. ஃப்ளேவர்ஸும் நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இஃப்தார் டைமில் ரெடி பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த இதுவும் ஹெல்தி ஸ்பாயில் எதுவுமே ப்ராப்ளம் வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம அன்னன்னைக்கே வந்து ஆயில் நம்ம ரெடி பண்ணி செய்வோம்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து
சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னென்னா மைதா மாவு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சமோசா வந்து ஃபோல்டு பண்ணும்போது நிற்காது. ஸோ அதுக்காக இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா வந்து கட்டிப்படாமல் கிண்டிக்கணும். அடுத்து சமோசா ஷீட்டில் வந்து நம்ம லேயர் பை லேயராக அடுக்கி வச்சு நம்ம செஞ்சுருக்க அந்த இதை வந்து வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறது தான் வேலை. நான் இந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக குக் பண்ணும்போது. ஸோ இது நீங்கள் ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சில பேர் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.